இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். இப்ப நான் உங்களுக்கு உங்க போன்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல இருக்கிற பையனை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அதுவும் சீக்கிரமா எனக்கு உடனே வேணும். ஓகே மேடம். ஐயோ, என்ன நம்புங்க. எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ பேச்ச நம்பாதீங்க. இது பாரு குந்தவை, எதுக்காக பயப்படுற? என் கூட தைரியமா வா. இப்ப வேணா எனக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ஆளா வருவேன். அப்ப நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். அப்படியெல்லாம் இருக்காது. அவ வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். ஓ, இருக்கும். டேய் மேடம். ஆமா, நீ குந்தவைய உண்மையாவே லவ் பண்றியா? ஆமா மேடம், குந்தவை இல்லனா நான் உயிரே விட்டுருவேன். சே, அழாத. நீ சொல்றத நான் நம்புறேன். நீ காட்டினியே இந்த ஆதாரத்தையும் நான் நம்புறேன். துர்கா, உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன். துர்கா, என்னங்க இது? இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏங்க, நீங்க போய் தாலி வாங்கிட்டு வாங்க. துர்கா, யோசிக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பூக்கடையில ஒரு மஞ்ச கயிறு கட்டி தாலி வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த குந்தவைக்காக உயிரை கூட விடுவ அப்படின்னு சொன்னல, இந்த தாலிய உன் லவ்வர் கழுத்துல கட்டு. ஐயோ, என்ன சிஸ்டர்? துர்கா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வேண்டாமா? என்னங்க நடக்குதுங்க? ஒண்ணும் புரியலையே. என்ன யோசிக்கிற? உன் லவ்வர் வேற யாரும் இல்ல, ஏன் அக்கா தான். தைரியமா தாலி கட்டு, நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா? ஏய் பாவி, என்ன காரியம் நான் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? நீ எல்லாம் உருப்படுவியா? மேடம், இந்த ஆலியும் புருஷன் மேடம். ஏற்கனவே எனக்கு தாலி கட்டியிருக்கான். இவன் போட்டோவை ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னதும் இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் செல்போன்ல இருக்கிற ஆள, போட்டோ எல்லாத்தையும் மார்பிங் பண்ணிருக்கான். இந்த மாதிரி செஞ்சு பணம் பறிக்கிறது தான் இவனோட வேலையே. ஐயோ, இவன் இப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாது மேடம்.